நான் ஃபஸ்ட்டு படம் எடுக்கிறப்ப எனக்கு இருந்தது. அட்டகத்தியை எப்போ இவங்க வந்து இந்த விருது குழுவோ இல்லை இவங்களோ வந்து ஏன் வந்து இதை அக்செப்ட் பண்ணாமல் போனாங்களோ அப்போவே அதுக்கு மேலாம் எனக்கு விருப்பமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அந்த படம் வந்து இட் இஸ் நாட் அ ரெகுலர் மூவி, ஒரு நான் லீனியர் மூவி, ஒரு ரெகுலரான திரைக்கதை அமைப்பில் அந்த படம் எடுக்கல அது. அப்புறம் அதில் அந்த கதையில் அந்த படத்தில் நிறைய சப்டெக்ஸ்ட் இருந்தது. லைக் வந்து லவ் அது வரைக்கும் புனிதமாக பார்த்துட்டு இருந்த தமிழ் சினிமாவில் வந்து லவ்வை உடைச்சி வந்து அது ஒரு இயல்பான உணர்வாக நான் மாற்றினது அது மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இது எப்போ இவங்களால புரிஞ்சிக்க முடியல நான் யோசிச்சேன்னா அப்போவே அந்த விருது அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு முடிவுக்கு நான் வந்துட்டேன். அப்போ வந்து ஆனால் அட்டகத்திலையுமே வந்து டயலாக்ஸ் ரொம்ப பிரதானமாக மாறுச்சு. அதில் மாட்டுக்கறி சம்மந்தமாக பேசுனதை வந்து நிறைய இடத்துல எடுத்து வச்சு பேசினாங்க. அண்ட் வந்து அட்டகத்தியில் பயன்படுத்தின மொழி, அந்த பேசுகிற மொழி, அப்புறம் அந்த லைஃப் ஸ்டைலை பார்த்தே வந்து இது ஒரு தலித் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கிற படம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிர்மறை விமர்சனங்களும் வரப்போ நான் வந்து யோசித்தேன், லைக் இது கரெக்டான இடத்துல வந்து இந்த படம் வந்து ரியாக்ட் பண்ணுது. லைக் இது வெறும் காமெடி படமாக மட்டும் இவங்க எடுத்துக்கல, இதோட சீரியஸ்னஸும் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அப்போது நம்ம டார்கெட் பண்ண வேண்டியது இந்த ஏரியா தான் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் மெட்ராஸ் அதுலேருந்து அப்படியே எல்லாமே கண்டினியூ ஆச்சு. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி விருதுகள் நோக்கி நம்ம போகல, பட் நம்ம அன்றைக்கி பேசுகிறோம் டு சம் எக்ஸ்டென்ட் ஓகே. பட் கமர்ஷியல் வேல்யூன்னு பார்க்கும்பொழுது எண்ட் ஆஃப் த டே அதில் போய் நிற்கும். அது வணிக ரீதியாக என்ன பண்ணியிருக்குன்னு அதுதான் உங்களை அடுத்த ப்ரொடியூசர் பிச் பண்ணும், அடுத்தது இது பண்ணும். அப்போ அப்படிங்கப்போ அதை நோக்கி அந்த இதில் ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்களா, இல்லை அதுக்கான காம்ப்ரமைஸ் எதுவும் பண்ண மாட்டீங்களா? காம்ப்ரமைஸ் மொழியில் இருக்கும், கொள்கையில் இருக்காது. நான் எப்போவுமே ரொம்ப சாலிடாக என்னுடைய கொள்கைகளை எந்த இடத்துலையும் எப்பயும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டதே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் வந்து நான் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறேன் இல்லை. ஆனால் சொல்கிறதுல வந்து நான் கொஞ்சம் மொழியை வந்து இப்போ ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச ஒரு லாங்குவேஜை நான் ட்ரை பண்ணுவேன். அந்த லாங்குவேஜ் வந்து இங்கே ஆல்ரெடி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு லாங்குவேஜ் அதுதான் வந்து என்டர்டெயின் பண்ணுறது. அந்த என்டர்டெயின் கூட வந்து என்னென்னா ரெகுலராக தமிழ் சினிமாவில் பண்ண என்டர்டெயின் மீடியம்லேருந்து விலைக்கு வந்திருப்பேன். என்னுடைய படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வில்லன்கள் கொடூரமாலாம் இருந்திருக்க மாட்டாங்க, ரொம்ப மனிதனுக்குள்ளே கூட இருந்திருப்பாங்க. அவங்கள வந்து கொடூரம்னா நான் காட்டியிருக்கவே மாட்டேன். நான் வில்லன்களை வந்து ரொம்ப, அப்புறம் கதாநாயகன் கூட இப்போ இவங்க காமெடியன்ஸ் இருக்க மாட்டாங்க, தனி ட்ராக் இருக்காது. கதாநாயகியை வந்து எந்த விதத்துலையும் வந்து உடல் சம்மந்தப்பட்ட காட்சியில் நான் காட்டியிருக்கவே மாட்டேன். அவங்கள வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, பாலியல் ரீதியாக அவங்கள வந்து காட்டி அவங்கள வந்து அந்த ஆடியன்ஸை வந்து சுவாரஸ்யப்படுத்தணும்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் நான் வந்து காட்சிப்படுத்திருக்க மாட்டேன். பெண்களை வந்து தப்பாக காட்டியிருக்க மாட்டேன், திருநங்கைகளை வந்து தவறாக காட்டியிருக்க மாட்டேன், உடல் ஊனமுற்றவர்களில் லைக் வந்து மாற்றுத்திறனாளிகளை வந்து நான் வந்து எந்த இடத்துலையும் வந்து அவங்கள ரொம்ப ஒரு வசை சொல்ல வந்து பயன்படுத்தி விட்டுருக்க மாட்டேன். அப்படின்னு எனக்குன்னு சில சட்ட விதிகள் இருக்குது என்னுடைய திரைப்படங்களில். இது எல்லாத்தையும் நான் தொடர்ந்து இப்போ வரைக்கும் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன். மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப ஆப்வியஸாக தெரியாது, ஆனால் எனக்குன்னு சில சட்டங்கள் இருக்குது. என்னுடைய திரைப்படங்களை நான் எழுதுகிறப்போ இதெல்லாம் நான் இதை பண்ணுவேன், இதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நானே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து உருவாக்கி வச்சுருக்கிறேன். அது என்னுடைய எல்லா படங்கள்லையும் நான் அதை கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணுறேன் ஆக்சுவலி.